ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, அஸ்வினி அல்லது மூலம் நட்சத்திரத்தில் சிவசக்தி விநாயகர் உள்ள ஆலயத்திற்கு சென்று அலங்காரம் செய்ததுடன் வெள்ளை, நீலம், சிவப்பு 3 நிறங்கள் கலந்த வஸ்திரத்தை விநாயகருக்கு அணிவித்து 3 விதமான நைவேத்தியங்களாக இனிப்பு, உரைப்பு மற்றும் மோதகத்தை அர்ப்பணித்து வழிபட்டு வந்தார். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து சேரும். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் உதவிகளும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும் என்றார் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 1/5/2026 கிழமை, வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம் சித்திரை 18வது நாள். இன்று உழைப்பாளர் தினம், சித்ரா பௌர்ணமி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை, 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, திதி பௌர்ணமி இரவு 11:07 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் சுவாதி. நள்ளிரவு கடந்து அதிகாலை 4:37 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி, ரேவதி. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், மாத விலக்கு கோளாறு தோஷம் நீங்க. பெண்களுக்கு மாத விலக்கு என்பது உடல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சிலருக்கு மாத விலக்கு ஏற்படும் சிக்கல் ஏற்பட்டு ஆரோக்கியம் பாதிக்கும். இது எதனால் ஏற்படுகின்றது என்பதை பெண்கள் ருது ஜாதகத்தில் மட்டுமே துல்லியமாக கணிக்க முடியும். இப்போதெல்லாம் நகரங்களில் ருது விவரம் குறித்து ஜாதகத்தை பெரும்பான்மையோர் வைத்துக் கொள்வது இல்லை. மாதவிலக்கு கோளாறு உள்ளவர்கள் ருது ஜாதகம் வைத்திருந்தால் கிரக பாதிப்பை அறிந்து கொள்ளலாம். ஒருவரது ருது ஜாதகத்தில் ராகு, கேது, சனி ஆகியோர் சம்பந்தப்பட்டால் 60 நாட்களுக்கு ஒரு முறைதான் மாதவிலக்கு ஏற்படும். சனியும் செவ்வாயும் பார்த்து கொண்டால் மாதவிலக்கில் கோளாறு ஏற்படும். செவ்வாயும் ராகும் சனியுடன் இணைந்து லக்னத்துக்கு 8 இருந்தால் மாதவிலக்கு கோளாறு ஏற்படும். இதற்காக மருத்துவம் செய்து கொள்பவர் பரிகாரத்தை சேர்த்து செய்தால் கோளாறு நீங்குவதோடு தைரியமாய் திருமணம் செய்து கொள்ளலாம். மனதிலே புத்துணர்ச்சி தோன்றும். முதலாவது பரிகாரம், மாதவிலக்கு கோளாறு செவ்வாய், சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்களே காரணம். இந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவற்றை வணங்குவதன் வாயிலாக மாதவிலக்கு கோளாறு தோஷம் விலகும்.
இது போன்ற கோளாறு உள்ளவர்கள் உங்கள் பகுதியிலே உள்ள ஆலயத்தில் அமைந்துள்ள நவகிரக சந்நிதியிலே 15 நாட்களுக்கு ஒரு முறை சனிக்கிழமையில் மட்டும் செவ்வாய், ராகு, கேதுக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டு வர வேண்டும். சனி பகவானுக்கு எள் விளக்கு ஏற்றி வழிபட்டு வர வேண்டும். இவ்வாறு வழிபட்டு வந்தால் மாதவிலக்கு கோளாறு தோஷம் நீங்கும். இரண்டாவது பரிகாரம், ஆலயத்திற்கு சென்று வழிபட முடியாதவர் ஆலமர விழுது உள்ள அடி குருத்தை எடுத்து அதனை அரைத்து பசும்பாலில் கலந்து சாப்பிட வேண்டும். 15 நாட்களுக்கு ஒரு முறை. இவ்வாறு சாப்பிட்டால் மாதவிலக்கு கோளாறு நீங்கும். நாளைய தினம் கணவருக்கு மனைவியால் வரும் கண்டம் நீங்க அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, இதற்கு உண்டான பொருத்தமான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. இலவசமாக ஜோதிடத்தை பயின்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற பகுதி இதுதான். கடந்த பல தினங்களாகவே 9வது பாவம் என்று சொல்லப்பட்ட பிதுஸ்தானம், தகப்பனாரை குறிக்கின்ற ஸ்தானம், கொடுப்பனை அல்லது பாக்கியம் என்பதை குறிக்கின்ற ஸ்தானம், முன்னோர்களுடைய நிலையை குறிக்கின்ற ஸ்தானம் என்பதையெல்லாம் இதன் மூலம்தான் இயற்கையாக அவர்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் கண்டறியலாம். லக்னத்தில் செவ்வாய் 7 சூரியன் நின்று பாபர்கள் பார்வை பெற்றிருக்க ஜாதகருக்கு தந்தைக்கும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். 9ல் சனி நிற்க 1, 4, 7, 10ல் செவ்வாய் நிற்க தந்தைக்கு கண்டம் ஏற்படும். சூரியன் செவ்வாய் 8ஆம் அதிபர் கூடி 8லே நிற்க தந்தைக்கு பல பிரச்சனைகள் உண்டா. 9ஆம் அதிபர் சூரியன் சனி கூடி நிற்க தந்தை உயிருக்கு ஆபத்து ஏற்படும். 9லே ராகு நின்று 9ஆம் அதிபர் பாவரோடு கூடியிருக்க தந்தை உயிருக்கு ஆபத்து. புதன் தீய கிரகங்களோடு கூடி 9ல் நிற்க தந்தை உயிருக்கு ஆபத்து. 9ஆம் அதிபர் ஆட்சி உச்சம் பெற்று இருக்க ஆன்மீகத்தில் நாட்டம் வரும். ஆன்மீகத்தில் அந்த நாட்டத்தை புரிந்து கொண்டு அவர்கள் அதிலே ஒரு ஏற்றம் வரும். கோவில் கட்டுதல், தர்மகர்த்தாவாக செயல்படுதல் அமைப்பு எல்லாம் இந்த 9ஆம் அதிபர் பலம் பெற்றிருக்க வேண்டும். லக்னத்தில் கேது உச்சம், 2ல் கேது, கடவுள் பக்தியாக இருப்பீர். தந்தையினுடைய பூர்வீக சொத்து யாருக்கு கிடைக்கும்? 9ஆம் அதிபர் பலம் பெற வேண்டும், பூர்வீக சொத்து கிடைக்கும். 9ஆம் அதிபர் பாபர் நிற்க கூடாது, பூர்வீக சொத்து கிடைக்கும். 9ஆம் வீட்டை பாபர் பார்க்க கூடாது, அந்த பூர்வீக சொத்து அவர்களுக்கு கிடைப்பது கடினம். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், நாளை உருவாகும் புத ஆதித்யாய ராஜயோகம், ராஜ வாழ்க்கையில் கால் பதிக்கும் ராசிகள். ஏப்ரல் 30ஆம் தேதி புத ஆதித்யாய ராஜயோகம் உருவாகிறது. இந்த யோகத்தால் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே பல மாற்றங்களை பெறப் போகின்றனர். ஜோதிடத்தில் கிரகங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியிலே தங்கள் ராசியை மாற்றிக்கொள்ளும். இது 12 ராசிகளுடைய வாழ்க்கையிலே நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வரும். கிரகங்களின் நிலையால் சில அற்புத சிறப்பு வாய்ந்த ராஜயோகங்கள் உருவாவது வழக்கம். சூரியன் புதன் ஒரே நேரத்தில் பெயர்ச்சி அடைவதால் புத ஆதித்யாய ராஜ ரோகம் உருவாக்கிறது. சூரியன் புதன் ஒரே நேரத்தில் மேஷ ராசியிலே பெயர்ச்சி அடையும் போது ஏப்ரல் 30ஆம் தேதி புத ஆதித்யாய ராஜயோகம் உருவாக்கிறது. இந்த ராஜயோகத்தால் செல்வம், அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். மேலும் குடும்பத்தில், பணியிடத்தில் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கலாம். இந்த ராஜயோகம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது. புத ஆதித்யாய ராஜயோகத்தால் மேஷம், சிம்மம், கடகம் ஆகிய ராசிகளுக்கு நேர்மறையாக கொடுக்கும் என ஜோதிடத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த 3 ராசிகளுக்கு இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீரும். அதே நேரத்தில் உங்களுக்கு தொட்டதெல்லாம் அதிர்ஷ்ட செல்வத்தை கொடுக்கும் என்று கூறப்படுகிறது. மேஷம், புத ஆதித்யாய ராஜயோகத்தால் மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். புத ஆதித்யாய ராஜயோகம் மேஷ ராசியிலே நிகழ்வதால் உங்களுக்கு செல்வம், அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியத்தை அதிகரிக்கும். வேலையிலே சிறந்து விளங்குவீர்கள். புதிய தொழில் தொடங்கும் சிறப்பானதாக இருக்கும். திருமண தடைகள் நீங்கி நல்ல வரன் அமைய வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு புத ஆதித்யாய ராஜயோகத்தால் செல்வம், அதிர்ஷ்டம் உயரும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள். புதிய தொழில் தொடங்கும் அதிக வாய்ப்பு உள்ளது. உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பொற்காலமாய் இருக்கும். மேலும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு உள்ளது. கடகம்,
புத ஆதித்ய ராஜயோகத்தால் கடக ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். உடன் பிறந்தவர்கள் உதவி உங்களுக்கு இருக்கும். பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் பாராட்டுகளை பெறுவீர்கள். புதிய வேலைக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். அரசு வேலைக்காக காத்திருப்பவர்கள் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு நல்ல செய்திகளை கேட்பீர்கள். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்ட அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே அமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இப்பொழுது நாம் கடைசி பகுதியாக 6வது பகுதியை பார்க்க இருக்கின்றோம். இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனிபலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒவ்வொரு ராசியாக 12 ராசிகளுடைய பொது பலனை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்கள் இன்று பல பிரச்சனைகள் ஒரே நேரத்தில் சிரமம் தந்தாலும் ஏற்றுக்கொண்டு முயற்சியாக வெற்றியை ஈட்டுவீர்கள். ரியல் எஸ்டேட் துறையினர் முன்னேற்றம் காண்பவர். உடன் நலத்திலே கவனம் தேவை. குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒத்துப்போக வேண்டும். சகோதர சகோதரி உறவு சிறக்கும். உடன் பிறந்தவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பல பிரச்சனைகள் ஒரே நேரத்தில் சிரமம் தந்தாலும் ஏற்றுக்கொண்டு முயற்சிகளால் வெற்றியை ஈட்டுவீர்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் ரியல் எஸ்டேட் துறையினர் முன்னேற்றம் காண்பர். உடன் நலத்திலே கவனம் தேவை. குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒத்துப்போக வேண்டும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த சகோதர சகோதரியுடைய உறவு சிறக்கும். உடன் பிறந்தவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். இன்று மன உறுதி அதிகரிக்கும். பயணத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்கும். மத நம்பிக்கை அதிகரிக்கும். ஆன்மீக நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும். அவர்களுக்கு புதிய வாகனம் வாங்கி கொடுப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 7. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று மன உறுதி அதிகரிக்கும். பயணத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். பாராட்டுகளும் விருதுகளும் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த மத நம்பிக்கை அதிகரிக்கும். ஆன்மீக நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள். பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும். மிருகசீரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய வாகனங்களை வாங்கி கொடுப்பீர்கள். மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உத்தியோகம் சிறக்கும். உங்கள் தொழில் மூலம் பண வரவு அதிகரிக்கும். எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள். செம்பு தங்க வியாபாரிகள் பெருத்த லாபத்தை அடைவார்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, இளஞ்சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த இன்று உத்தியோகம் சிறக்கும். உங்கள் தொழில் மூலம் பண வரவு அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த எதிரிகள் நண்பர்கள் ஆவார்கள். செம்பு தங்க வியாபாரிகள் பெருத்த லாபத்தை அடைவார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்று வகுப்பு மக்களால் இன்றைய அளவிலே அதிர்ஷ்டத்தையும் உதவியும் பெறுகின்ற அமைப்பை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று வெளிநாடு பயணங்களால் பண வரவு அதிகரிக்கும். அரசியல் உள்ளவர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பில் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். எதிலும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். கிடைக்க பெற்ற பணத்தை தவறான வழிகளில் முதலீடு செய்ய நேரிடும். ஆகவே மிகுந்த எச்சரிக்கை தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9 ஆகும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வெளிநாடு பயணங்களால் பணவரவு அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல் உள்ளவர்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பில் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிலும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். கிடைக்கப்பெற்ற பணத்தை தவறான வழிகள் முதலீடு செய்ய நேரிடும். ஆனால் கவனம், மிகுந்த எச்சரிக்கை தேவை. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று வாழ்நாள் முழுவதும் ஏற்பட்டு இருக்கும் கஷ்டங்கள் அறியாமல் தவறுகளின் முடிவுகளில் இறங்க வேண்டாம். புதை பொருள் ஆராய்ச்சி உள்ளவர் அரிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். குடும்பங்கள் குழந்தை பாக்கியம் சந்தோஷப்படுத்தும். அரசு துறையில் பணி இடை நீக்கம் பெற்றவர்கள் மீட்சி பெறுவார். மனைவி வழியிலே அனுகூலம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9.
மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வாழ்நாள் முழுவதும் ஏற்பட்டு இருக்கும் கஷ்டங்களை அறியாமல் தவறான முடிவில் இறங்க வேண்டாம். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதை பொருள் ஆராய்ச்சி உள்ளவர்கள் அரிய முயற்சி வெற்றி பெறுவர். குடும்பத்தில் குழந்தைகள் பாக்கியம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் அரசு துறையில் பணி இடை நீக்கம் பெற்றோர் மீட்சி பெறுவார். மனைவி வழியிலே அனுகூலம் உண்டு. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குடும்பத்தில் உங்களுக்கு பெரிய பொறுப்பு தேடி வரும். உடல் நலத்தில் சிறு குறைபாடு வரலாம். நாவன்மையால் உங்கள் வேலைகளை சாதித்துக் கொள்வீர்கள். ஆன்மீக சொற்பொழிவுகளை செய்வோருக்கு உகந்த காலமாகும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை ஊதா. அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 6. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று குடும்பத்தில் உங்களுக்கு பெரிய பொறுப்பு தேடி வரும். உடல் நலத்தில் சிறு குறைபாடுகள் வரலாம். கவனம் தேவை. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் நாவன்மையால் உங்கள் வேலையை சாதித்துக் கொள்வீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் ஆன்மீக சொற்பொழிவுகள் கதா காலட்சேபம் செய்வர்களுக்கு உகந்த காலம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று அரசாங்கத்தால் அனுகூலம் ஏற்படும். உடன் பிறந்த ஒருவரால் உங்களுக்கு யோகம் கிடைக்கும். உங்களால் உங்களுக்கும் பெருமை செல்வமும் கிடைக்கும். வாகன வழியிலே விரயம் ஏற்படலாம். நிலம் வீடு வாகனம் வாங்கும் பொழுது கவனம் தேவை. முதலீடுகளை செய்யும் போது கவனத்துடன் செய்யவும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று அரசாங்கத்தால் அனுகூலம் ஏற்படும். உடன் பிறந்த ஒருவரால் உங்களுக்கு யோகம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களால் உங்களுக்கு பெருமையும் செல்வமும் கிடைக்கும். வாகன வழியில் விரயம் ஏற்படலாம். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த நிலம் வீடு வாகனம் வாங்கும் போது கவனம் தேவை. முதலீடுகள் செய்யும் போது கவனத்துடன் செய்யவும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரன். இன்று பிள்ளைகளிடம் மிக எச்சரிக்கையாக இருக்கும். தந்தையாருடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எதிர்கள் தொல்லைகள் கடன் சுமைகள் அடங்கும். தாய் மாமனால் அனுகூலம் கிடைக்கும். தடைப்பட்டிருந்த திருமணம் இனிதே நடைபெறும். வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டுதல் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 7. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று பிள்ளைகளிடம் மிக எச்சரிக்கையாக இருக்கும். தந்தையாரிடம் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கவனம் தேவை. அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த எதிர்களுடைய தொல்லைகள் கடன் சுமைகள் அடங்கும். தாய் மாமனால் அனுகூலம் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த தடைப்பட்டு இருந்த திருமணம் இனிதே நடைபெறும். வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டுதல் கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பொருளும் புகழும் கூடும். அரசியல் தொல்லைகள் விலகும். மாணவர்கள் கல்வியில் சாதனை படைப்பர். பொதுவாக தொல்லைகளும் பிரிவினையும் நீங்கி ஒற்றுமையும் உயர்வும் ஏற்படும். தைரியம் கூடும். படிப்பில் கவனம் தேவை. மிக எச்சரிக்கையுடன் படித்தால் சாதனைகள் புரிய வாய்ப்புண்டு. பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே கவனம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 6, 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று பொருளும் புகழும் கூடும். அரசியல் தொல்லைகள் விலகும். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவரும் மாணவர்கள் கல்வியிலே சாதனை படைப்பர். பொதுவாக தொல்லைகளும் பிரிவினைகளும் நீங்கி ஒற்றுமையும் உயர்வும் ஏற்படும். தைரியமும் கூடும். படிப்பில் கவனம் தேவை. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எச்சரிக்கையுடன் படித்தால் சாதனைகள் புரிய வாய்ப்பு உண்டு. பிள்ளைகள் வளர்ப்பிலே கவனம் தேவை. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரங்கள். இன்று உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாத்திரை செலவினங்கள் குறையும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். நண்பர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அண்டை அயலாருடன் இருந்து வந்த பிணக்குகள் மறையும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். மாத்திரை செலவினங்கள் குறையும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் நண்பர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அண்டை அயலாருடன் இருந்து வந்த பிணக்குகள் மறை. கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று உங்கள் வளர்ச்சியால் உங்கள் தந்தை சந்தோஷம் அடைவார். மனநல ஆலோசகர்களுக்கு இருப்பவர்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். குறிப்பாக மருத்துவத்துறையில் இருப்ப ஆதாயம் கிடைக்கும். கலைஞர் ரசிகர்களால் போற்றப்படுவார்கள். அரசியலே உள்ளவர்களுக்கு பெரிய பொறுப்புகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுதலும் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உங்களால் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய தந்தையை சந்தோஷப்படுத்தும். மனநல ஆலோசகர் இருப்பவர்கள் நற்பெயர் கிடைக்கும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர் குறிப்பாக மருத்துவத்துறையில் இருப்பவர் ஆதாயம் கிடைக்கும். கலைஞர்களால் ரசிகர்களால் போற்றப்படுவார். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த அரசியல் உள்ளவர்களுக்கு பெரிய பொறுப்புகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு பரிசும் பாராட்டுகளும் கிடைக்கும். மீன ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுடைய சந்திராஷ்ட தினம் தொடர்வதால்
எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். கவன சிதறல் கண்டிப்பாக கூடாது. மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த தொடர் நிலை வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக மகான்களுடைய வழிபாடு, சித்தர்களுடைய வழிபாடு உங்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்தும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.